வாட் இஸ் சர்ப்ரைஸ் சொல்லவே இல்லை. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ இது விலாக் என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே இன் XUV700 அப்படின்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் வண்டியோட மைலேஜ் பற்றி சொல்கிற ஒரு வீடியோவாக இருக்கலாம். இல்லை இன்றைக்கி நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுற வீடியோவாக இருக்கலாம். ஸோ எதுக்காக போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி ஒர்க்ஸ் இருக்குது எனக்கு கோயம்புத்தூரில். ஸோ அதனால தான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானும் இங்கேருந்து ஊட்டி கிளம்பி போகிறான்னா. ஸோ அதனால் போகிற வழியில் அப்படியே போயிட்டு கோயம்புத்தூரில் இறங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அவன் போகிறனால தான் போகிறோமா அப்படின்னு கேட்டால் அதான் உண்மை. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. சரி இந்த வாரமே போயிட்டு அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு. லைட்டிங்லாம் இருக்காது, போயிட்டுருக்கேன். ஸோ அவங்க வந்துட்டுருக்காங்க. என்னை அப்படியே வீட்டுக்கிட்டே வந்து கூப்பிட்டுப்பாங்க. நம்ம ரோட்டுக்கிட்டே போயிட்டோம்னா போதும், அப்படியே ஏறி கிளம்பிடலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு மச்சான் R1 எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஊருக்கு கிளம்புறான். அவனும் எங்கள் கூடயே வந்து அப்படியே திருக்கோவிலூர், அதாவது கள்ளக்குறிச்சி சைடு அங்கே போயிடுவான். ஸோ ஓகே கைஸ், அவங்ககிட்ட போயிட்டு ரீச் ஆகிட்டு எப்போலாம் வ்ளாக் எடுக்க முடியுமோ நான் வ்ளாக் பண்ணுறேன். ஏன்னா ஃபேமிலியோடு தான் போகிறோம். ஸோ அதனால் பெருசாக வ்ளாக் எடுக்க முடியுமா தெரில. பட் எப்போ போக முடியுமோ அப்போலாம் வ்ளாக் பண்ணுறேன், ஃபன் பண்ணுறது. அதுக்காக தான் இந்த வ்ளாக். ஸோ ஓகே, குடுன்னு போகிறேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நான் அப்படியே ஓடி போகிறேன். பத்து ரீச் ஆகிடுச்சு. மச்சான் வந்துட்டா, காரும் பின்னாடி வந்துச்சு. இன்னொரு ஆள். ஓ வாட் இஸ் சர்ப்ரைஸ். சொல்லவே இல்லை. வாட் இஸ் சர்ப்ரைஸ் நாங்களே சொல்ல. நைட்டு தான் பிளான் பண்ணி தான் சொல்லலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. இது லிவர் கார்டு மட்டும் கொஞ்சம் ரூல்ஸ் ஆகிடுச்சு. அதை டைட் வச்சுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஒரு R1, அதாவது R1 அதுக்கப்புறம் 700 நம்ம போக போகிறோம். ஸோ உள்ள சின்ன அம்மா எல்லாம் இருக்காங்க. நான் அப்புறமேட்டு பிரச்சனை வராதுன்னா காமிக்கிறேன், இல்லைன்னா அவங்களும் நாட்டு அதில் பிரச்சனை. அப்போ பிரச்சனை இல்லை, சேனலுக்கு எதையும் சொல்லிடுவேன். அது வேணாம் அப்படின்னு கேட்க போறீங்க. கேட்பாங்க சேனலுக்கு வேற ஏதாவது பேர் நான் வேற கும்பிடு கொடுத்தாமி தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். கண்ணு பண்ணு எல்லாம் யாருன்னே தெரியாதுங்க. வாசி யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. ஏங்க அவன் யாருங்க நாய் அவங்களுக்கு அப்படி ஒரு பேரே எனக்கு தெரியாதுன்னா பாருங்களேன். சரி கைஸ், ரைட் வச்சாச்சு. அப்படியே நான் கார் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறோம். முடிஞ்சால் எங்கெங்கெல்லாம் முடியுதோ அப்போலாம் ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் வந்தாச்சு. கேட்கும் அமைதியாக தான் இருக்குது. அம்மாலாம் தூங்குறாங்க, அதனால் நாங்கள் அமைதியாக பேசிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரில. இப்போ தான் 450 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். லைக் அந்த மாதிரி இருக்கும். தம்பி அவனை கூப்பிட்டா வேறு அவன் ரொம்ப பாசம் காமிக்கிறான். வந்துட்டான்ல ஜினோ. அவனும் டயர்ட் ஆகிட்டான், தூங்க போகிறான். ஸோ முன்னாடி திருப்பி நான் மச்சானை காமிக்கிறேன். ஒரு போயிட்டுருக்கான் பாருங்கள். அப்படி கொஞ்சம் போ. எனக்கு மச்சான் ஒரு கேப் எடுத்தான். அதுக்கப்புறம் நம்ம வண்டியிலே வந்து வண்டியில் போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஆக்கி விட்டான். ஒரு நிமிஷத்தில் அந்தளவுக்கு ஒரு கேப்பு. இப்போ ஏதாவது பண்ணுவானான்னு தெரில. ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கேப் எடுத்தான். ஸோ பைக்கர்ஸ் இப்போ காரில் போயிட்டுருக்கோம். ஒரு பைக்கர் மட்டும் பைக்கராகவே போயிட்டுருக்கான். செகண்ட்ஸ் அவ்வளோதான். நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமேட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறோம். தூங்குறாங்க. 9 பேசணும், நான் எழுச்சிடுவாங்க. அதனால் பாய் சொல்லிச்சிடும். பாய். இதே தான் வந்ததுலேருந்து 2 பேரும் மாற்றி அப்படியே நம்ம காரை நிறுத்தி பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரோலில் டீசல், நம்ம பெட்ரோலே போட்டு பெட்ரோல் வருது. ஸோ டீசல் ஃபில் பண்ணிட்டுருக்கோம். ஃபில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். மச்சான் அங்கே டீசல் அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டுருக்கான். இப்போ தான் போய் கிளம்பிட்டாய் கொடுத்துட்டு வந்தேன். நானும் கிளம்பிட்டாய் சாப்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். ஸோ இன்னும் சாப்பிடலாம் இல்லை, இதுக்கப்புறம் சாப்பிடலாம் போகிறோம். ஸோ ஓகே, எவ்வளோ தூரம் வந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 கிலோமீட்டர்ஸ் கிட்டே தாண்டி வந்தாச்சு. திண்டிவனம் வந்தாச்சு. அவ்வளோதான். இந்தியன் ஆயிலில் தான் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், டீசல் போட்டிருக்கோம். டீசல் போட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் கைஸ். நான் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பக்கத்துலேயே ஊர்வசி அப்படின்ற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். வ்ளாக் அப்பப்போ தான் எங்களால் எடுக்க முடியும். ஏன்னா மாட்டுவான்ற மாதிரி ஒரு நிலைமை.
அப்படின்ற ஒரு நிலையில இருக்கான். எப்படி சிக்கியிருக்க பார்த்தியாப்பா அப்படின்ட்டு அதனால் உட்காந்துருக்கோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமரு. அவங்க கதவே மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ தான் திறந்து வச்சுருக்கீங்களுக்காக நாங்கள் தான் எழுப்பி விட்டோம். எழுப்பி விட்டோன்னே இப்போ சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சு கொடுத்தோன்னே சாப்பிட்டு போக வேண்டியதான். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா நானும் மச்சானும் தோசை, மச்சான் வந்து பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்கான். இன்னும் மச்சான் ஊருக்கு இங்கேருந்து மச்சான் எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. இல்லை இங்கேருந்து விழுப்புரத்துக்கு 55, அங்கேருந்து ஒரு 45. விழுப்புரம் அது விழுப்புரத்துக்கு அப்புறம் நம்ம புயல் கரெக்டாக கிட்டத்தட்ட இங்கேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கு மச்சானுக்கு. ஒரு 1.5 மணி நேரம் சாப்பிட ஒரு 1/2 hourனா கூட 9 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடுவான். அந்த இடம் போனதுக்கு அப்புறம் தான் 9 மணிக்கெலாம் மச்சான் போய் ரீச் ஆகிடுவான். நம்ம எப்போ போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம போக போக தான். ஏன்னா டிராஃபிக்கு டோல் அதெல்லாம் பொறுத்து தான் தெரியும். ஒரு 2 o'clock போயிடுவீங்களா? அது 2 கோயம்புத்தூர் எனக்கு தெரிஞ்சு 1 to 2 போயிடலாம் மச்சான். அதுக்கப்புறம் ஊட்டி தான். அதுக்கப்புறம் ஊட்டி இவங்க எத்தனை தடவை போட்டோம்னு தெரில. அதெல்லாம் இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே சாப்பிட்டு கிளம்பி போகும்போது காரில் நான் எப்படியாச்சும் வ்ளாக் பண்ணுறேன். கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். ஓகே, அப்புறமேட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டு கண்டிப்பாக. சரி கைஸ், அப்படியே அந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சு வந்து ரொம்ப தூரம் வந்து மச்சான்லாம் வந்து கிளம்பிட்டான். அதாவது விழுப்புரத்தில் லெஃப்ட்டு கட் பண்ணி அவன் திருக்கோயிலூர் போகிறதுக்கு கிளம்பிட்டான். ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப தூரம் கழிச்சு தான் சரி ஓகே வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு எத்தனை மணி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படியும் 3 மணி அப்படியாச்சும் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 அந்த மாதிரிலாம் போனோன்னா அது இதுக்கப்புறம் எப்படி ஓட்டுறாங்க, எப்படி போகிறோம், மச்சான் எப்படி ஓட்டுறான்றதுல தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் போயிடலாம் அப்படின்னு நானும் நம்பிட்டு இருக்கேன். ஒரு 2 மணிக்காச்சும் போயிட்டா அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடலாம் அப்படின்ற பிளானு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகலாம். அங்கே இருந்ததுக்கப்புறம் மச்சான் ஊட்டி மறுபடியும் ஒரு 1.5-2 மணி நேரம் பக்கம் ஏறணும். ஸோ பார்ப்போம் கைஸ். கைஸ் கிட்டத்தட்ட இன்னும் கோயம்புத்தூருக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35-40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டருக்குள்ளே 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. நாங்கள் காரை எடுத்து 6.5 மணி நேரம் தான் ஆகுது. வந்து ரீச் ஆகிடுச்சு கோயம்புத்தூர். இப்போது வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக ஆரியாஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்கோம். இந்த பையனோட எங்களால் இப்போ ஒருத்தர் நடுவில் பூந்து வீடு எடுக்கிறான். எடுத்துக்கிறேன். நான் பெருசாக வரவெல்லாம் vlog எடுக்கல, டைம் லேப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் வச்சு விட்டு வேலையை முடிச்சிட்டோம். சார் எப்படி இருந்தது டிரைவு? இது நம்பவே முடியல. 400 கிலோமீட்டருக்கு நான் 7 மணி நேரம் எடுத்துப்பேன். காரைக்குடி போகிறப்போ சொல்கிறேன் மச்சான். என்னன்னா 6.5 மணி நேரம் தான். காலையில் 5 o'clock கிளம்பணும் பெருங்குளத்தூர்லேருந்து. 5:30 ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. 12 o'clock ஆகுது. வந்து 6.5 மணி நேரம் தான் வந்துட்டோம். கோயம்புத்தூரே வந்துட்டோம். அவ்வளோதான். 7 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் வந்துடலாம். ஸோ அதனால நாங்கள் அடுத்து ஒரு பிளான் வச்சுருக்கோம். பைக்கில் வந்து ஒரு 6 மணி நேரம் 5.5 மணி நேரத்தில் வந்து ரெக்கார்டில் வீடியோ போடலாம். நம்மளுக்கு ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டுறோமா, ஒரு அப்படி 300 கிலோமீட்டர் 10 மணி நேரம் ஓட்டுறவங்க நாங்களாம். அத்தனை தடவை நிப்பாட்டுவோம், பிரேக் எடுத்துப்போம். இந்த தடவை ஸோ நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வரும்போதே நான் ஸ்டாப் கண்டிப்பாக 2 பேரும் 2 தடவை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஸ்டாப் பண்ணாலும் 6 மணி நேரத்தில் வந்துடும். அவ்வளோதான் சொல்லிட்டோம். 2 பேரும் ஆளுக்கு ADV-லையும் RC390 அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி நம்ம போக வேண்டியதான் வீட்டுக்கு. இவனை இன்னொரு வாட்டி பார்த்துங்க. ஒரே புலம்பல் கீழே போகணுமா அவனுக்கும் உச்சா வருதுன்னு நினைக்கிறேன். போகிறேன் அந்த சந்தில் உனக்கு இப்போ போகணும் அந்த சைடு. இந்த இடம் என்ன இழுத்துட்டு போயிடுறேன். சரி கைஸ், அவ்வளோதான். நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு 7 மணி நேரம். அந்த டைமுக்குள்ளே நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நம்ம பைக் எடுத்துகிட்டு 6 மணி நேரத்தில் சென்னை டு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகி காமிக்கிறோம். எவ்வளோ மைலேஜ் கிடச்சிதுன்றதை சொல்கிறேன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ மைலேஜ் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 17 தான் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் க்ரூஸ் பண்ணதும் அதிகம். அதே மாதிரி டீசல் போட்டு ஒரு 2 வாரத்துக்கு மேலே வச்சுட்டாங்க வண்டியிலே, ஆஃப் டேங்குக்கு மேலே. ஸோ எப்பயும் நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபியூவல் போட்டால் ஒன்று கொஞ்சம்
ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க போகிறீங்கன்னா ட்ரை, இல்லைனா டெய்லியும் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருப்பீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓட்டவே மாட்டீங்க, வண்டி ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரைலேயே வைக்கிறது நல்லது. ஏன்னா மைலேஜ் அடி வாங்கிச்சு, 19 கொடுத்துச்சு லாஸ்ட் டைம் அவன் இங்கே ஊட்டியிலேருந்து சென்னை வந்தப்பன்னு சொல்லும்போது தான் நான் அதை வந்து பெருசாக பண்ணி இன்னும் vlog கரெக்டாக எடுத்துடலாம் எல்லோரும் காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ 19 கொடுத்தது ஒரு 16 17க்குள்ளே தான் கொடுக்குது அப்படின்னும் போது அதுக்கான ரீசன் வந்து டீசல் போட்டு நிறுத்தி வச்சு தான். ஸோ நீங்கள் அப்படி நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு ஆஃப் டேங்க் அந்த மாதிரிலாம் ட்ரையில் வைங்க, அப்புறம் போட்டு வச்சிங்கன்னா மைலேஜ் கிடைக்கும். நான் நல்லா கிடைக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த vlog ஒரு மாதிரி புதுமையாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.